இயேசுவிற்காக எழும்பிட ஊழியங்கள் நடத்தும் வழி பிறக்கும் வனாந்தரத்தில். விடுதலை நிச்சயம், வேத சத்தியம், அற்புதம் பெற்றுக்கொள்ள திரண்டு வாருங்கள். இனி எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. பின் குறிப்பு: இடம் மாற்றப்பட்டுள்ளது. சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் சியோன் காம்ப்ளெக்ஸ், பம்மல், மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்மல், சென்னை 6,775. தொடர்புக்கு 9791102885 மற்றும் 7448745484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் இந்த விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நம்பிக்கை டிவியின் வாயிலாக உங்கள் வீடுகளில் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக அடியானை நேரில் பார்க்கும்போதும் தொலைபேசியின் மூலமாகவும் நீங்கள் கொடுக்கிற செய்திகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லும்போது என் இருதயம் ஆவியில் களிகூறுகிறது, மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் தேவ சமூகத்தில் உங்களை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது இன்னைக்கு கர்த்தர் என்னிடத்திலே சொன்ன ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்திலேயே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக தேவன் மாற பண்ணுவார் என்று நான் இயேசுவின் நாமத்தினால அறிக்கையிடுகிறேன். ஆகார் என்பவள் சூருக்கு போகிற வனாந்தரத்திலே வந்தபோது தேவதூதன் அவளை கண்டு சந்தித்து 2 கேள்வி கேட்கிறார். ஒன்று, ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டதுக்கு, என் நாச்சியாராகிய சாராளுடைய வீட்டில் இருந்து வருகிறேன் என்று பதில் சொன்னாள். சில கேள்விக்கு நமக்கு பதில் தெரியும். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு, எங்க போகிறேன்னு கேட்குறார். அதுக்கு அவளுக்கு கேள்விகள் மாத்திரம்தான் இருந்தது, பதில் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரிக்கில் தான் எங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு பதில் தெரியாதத மாதிரி இன்னைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற அநேகர், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல பிரதர், எப்படி என் வாழ்க்கை கட்டப்படும்னு தெரியல, எப்படி எனக்கு திருமணம் ஆகும்னு தெரியல, எப்படி நான் உயர போகிறேன்னு தெரியல, என் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு பண நெருக்கடியாக இருக்குது, வியாதியாக இருக்குதுன்னெல்லாம் கேள்விக்குரிய அடுக்கி வைத்துக்கொண்டே போகலாம். ஆனால் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரும்படி தான் தேவன் என்னை இன்னைக்கு உங்க முன்னாடி வைத்திருக்கிறார். எங்க போகிறதுன்னு தெரியாத ஆகாருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாத ஆகாருக்கு தேவன் ஒரு நீரூற்றை காண்பித்தார். ஒருவேளை இன்னைக்கு சில வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன் ஆவியில, ஃபியூச்சரை குறித்து பயந்து போயிருக்கிற டயானா, ஃபியூச்சரை குறித்து அழுது கொண்டிருக்கிற ரோஸ்லின்,
ஃபியூச்சரை குறித்து அழுதுகிட்டு இருக்கிற ஓ ஜோசப், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் கேள்வி கேட்க தெரியுங்க, ஆனால் பதில் சொல்ல ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஆகாரை பற்றி ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். வேதத்தில் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ராஜாத்தின்னு ஆரம்பிக்கலை, அடிமை பெண் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பெண்களை நிறைய பேர் அடிமைப்படுத்துகிறாங்கங்க. நிறைய கணவன் சில மனைவிகளை என்ன சொல்கிறான் தெரியுமா? அடிமைப்படுத்துகிறான். எதுக்கு அடிமைப்படுத்துகிறான்? அவனுக்கு துணி துவைச்சு போடணும், அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கணும், அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான சந்தோஷத்தையும் அவன் அனுபவிக்கணும். லாஸ்ட்டு கருவேப்பிலைய டிஷ்யூ பேப்பரை தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிடுறாங்க. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற யாராவது அடிமைத்தனத்தில் இருந்தீங்கன்னா, யாராவது கணவனால சித்திரவதைப்படுவீங்கன்னா, யாராவது மனைவியால கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா, வேலை ஸ்தலத்தில் பிரதர், எனக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் என்னை நாயா கூட மதிக்கிறது இல்லை, ஒரு செருப்பாக கூட என்னை மதிக்கிறது இல்லைன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேட்ட கேள்விகளுக்கு ஒரு நீரூற்று உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த ஆகார் 2 நாள் பொறுத்து பார்த்தா, 3 நாள் பொறுத்து பார்த்தா, இவளால் டார்ச்சர் தாங்க முடியாம புருஷனும் என்ன பண்ணுறான் தெரியுமா? நைஸாக கழட்டி விட்டுட்டான். கொஞ்சம் துருத்தியில் தண்ணியை கொடுத்துட்டு கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்துட்டு நீ போயிருன்னு. நம்பி வந்தவங்க ஏமாத்திட்டாங்க. நம்பி போன வீட்டிலேயே ஏமாற்றம், பயங்கரமான வேதனையும் கண்ணீருமா இருக்கிறாள் அவளுடைய வாழ்க்கையில். இன்னைக்கு கணவனால ஏமாற்றப்பட்டையா? உனக்கு அடைக்கலம் தர்றேன்னு சொன்னவங்க உன்னை ஏமாத்திட்டாங்களா? உண்மையிலேயே நடுத்தருவில் நிற்கிற மாதிரிக்குள்ள நீ நின்று கொண்டு இருக்கலாம். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு நின்று கொண்டு இருக்கலாம். அதனால ஆகாருக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். என்ன தெரியுமா? நீ உன் நாச்சியாரின் கை கீழே போய் அடங்கிருன்னு. எங்க பிரச்சனைன்னு ஓடி வந்தாலோ அங்கேயே போய் தேவன் அவளை அமர்ந்திருக்க சொல்லுகிறார். ஆண்டவரே, இதை நீங்களே சொல்ல வேண்டாமே, எனக்கே தெரியுமே. நான் எனக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்டு வந்தா நீ அங்க போயே என்ன உட்கார சொல்லுங்கன்னு. ஏன் தெரியுமா? ஆகாரே, உன்னை வேற எங்கேயாவது உயர்த்தினா அந்த உயர்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. உன்னை எங்க துரத்தி விட்டாங்களோ, எங்க நீ வாழ முடியாதுன்னு சொன்னாங்களோ, எங்க உயர முடியாதுன்னு சொன்னாங்களோ, எதையெல்லாம் உன்னால செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ, அந்த வீட்டில் இருந்தே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற அநேகருடைய கண்கள் பார்க்கத்தான் அந்த பிரச்சனைக்குள்ளேயே தேவன் உன்னை வச்சிருக்கிறார். அதனுடைய முடிவு மகிமையாய் மாறும். இந்த வேலையை விட்டுறலாமா? இவன் கூட வாழ்றதுலேருந்து பிரிஞ்சு போயிடலாமா? இவ கூட வாழ்றதுலேருந்து பிரிஞ்சு போயிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பா, இதனுடைய முடிவு ஆசீர்வாதமாய் மாறும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளை எல்லாம் மாற்றுவார். அவள் ஆண்டவருக்கு ஒரு பேரிட்டார். என்ன தெரியுமா? என்ன காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன்னு சொல்லி சொல்றா. ஏன்னா நாச்சியார் அவளை பார்க்கல, கணவன் அவளை பார்க்கல. யாருமே என்னை பார்க்காத இடத்துல என்னை ஒருவர் கண்டார்னு சொல்லி எல்ரோயி என்று பேரிட்டா. இன்னைக்கு உன்னை யாரும் பார்க்கலையா? கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறையா? ஃப்யூச்சரை குறித்து பயந்துக்கிட்டே இருக்கிறையா? என்ன ஆகும்னு தெரியலை, எப்படி வாழ போகிறேன்னு தெரியலை, எப்படி இந்த ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு தெரியலை, எப்படி இவங்களோட ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாகரம் பிரதர். குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் பிரதர், அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் பிரதர். ஓ, கடன் நெருக்கடியில் இருக்கிறேன் பிரதர், எனக்கு வாழவே பிடிக்கல, செத்தரலாம் போல இருக்குன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு நீரூற்றை காண்பிக்க போகிறா.
அவளுடைய கண்ணீர் தண்ணீராய் வந்தது. ஷபா ரபா லா. நீ கண்ணீர் வடிக்கிறல, நீ இருக்கிற இடத்துல ஒரு நீரூற்ற கர்த்தர் காண்பிப்பா. உன்னுடைய பயத்தை கர்த்தர் மாற்றுவா. உன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்ப கர்த்தர் கேட்பார். அழுதுகிட்டே இருக்கிறேன் பிரதர், நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல, எனக்கு ஒரே மனவேதனையா இருக்குதுன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? இன்னைக்கு கர்த்தர் உன் கேள்விக்குறிகளை, உன்னுடைய கேள்விகளை நான் ஆச்சரியக்குறியாய் மாற பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன்னு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஷபா ரபா லாகா ரூடபா சேமா லாகா. நல்ல வேலை கிடைக்க போகுது இயேசுவின் நாமத்தினால. உன்னை எந்த வேலையை விட்டு துரத்தணும்னு நினைச்சாங்களோ அந்த வேலையில ப்ரொமோஷன் வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால. வேலை கிடைக்கலையேன்னு வனாந்தரத்தில் ஆகார் அலைஞ்சது மாதிரி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறையா? கம்பெனியா ஏறி கொண்டிருக்கிறையா? ஒண்ணுமே நடக்கலையேன்னு உனக்கு ஒரு மெயில் வரும், உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும், உனக்கு ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால நடக்கும். தேவ பிள்ளையே, எந்த பிசாசு உன்னை அலைய விட்டு இருந்தாலும் இயேசு உனக்கு விடுதலையை தருவார். இயேசு உன் வாழ்க்கையை கட்டுவார். இயேசு உனக்காக இல்லாத இடத்துல ஒரு நீரூற்றை திறப்பார். அதனால கவலைப்படாத. உன் கேள்விக்குறி எல்லாத்தையும் நான் ஆச்சரியக்குறியா மாற பண்ணுவேன். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். யாரெல்லாம் கேள்விக்குறிகளோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே போராட்டத்தில் இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு தொடுவீராக. இந்த செய்தியை கேட்கும் போதே நீரூற்றுகள் திறக்கப்படட்டும். பிள்ளை இல்லாத விமலாவுக்கு பிள்ளையை கொடும். கடன்ல மூழ்கி இருக்கிற ஷபா ரபா லீஹா ரேமா லாஹா சந்தா ராபா லாபா ஷபா ரபா லா கிதியோன், கர்த்தர் உனக்கு விடுதலையை தரப்போகிறார். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற பண்ணும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சந்தோஷ், உன்னுடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஓ ரீஹா சந்தா ராபா லாஹா. ஓ ஜீசஸ் ஷபா ரமா லீஹா சந்தா ராபா லாபா. கர்த்தர் உன்னுடைய எல்லா போராட்டத்தையும் மாற்றி உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை தான் நான் சென்னையில் மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ அங்கே இடம் பத்தாததுனால நான் 3வது வாரத்துக்கு அதை மாற்றிட்டேன். வாரமும் மாறிடுச்சு, இடமும் மாற்றிருச்சு. இன்றைக்கி 14ஆம் தேதி, நாளைக்கு 15ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நம்பர் 20 சியோன் காம்ப்ளெக்ஸ், பம்மல் மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்மல், சென்னை 6,75,000. சியோன் காம்ப்ளெக்ஸ்னு போட்டாலே வந்துருங்க. அங்கே வச்சு ஒரு விடுதலையின் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். மறக்காமல் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே திரையில் நம்பர் போடப்பட்டிருக்கு, அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. லொக்கேஷனெல்லாம் என்னுடைய யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் அதை அனுப்பி வைங்க, அதுக்கும் நாங்கள் அனுப்பி வைப்போம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை காணிக்கையினாலும் சப்போர்ட்னாலும் தாங்குங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்கள் கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறியாக மாற்றுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக எழும்பிட ஊழியங்கள் நடத்தும் வழி பிறக்கும் வனாந்தரத்தில் விடுதலை நிச்சயம், வேத சத்தியம், அற்புதம் பெற்றுக்கொள்ள திரண்டு வாருங்கள். இனி எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. பின் குறிப்பு: இடம் மாற்றப்பட்டுள்ளது. சுவிசேஷகர் ஜி நிஷாந்த். ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் சியோன் காம்ப்ளெக்ஸ், பம்மல் மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்மல், சென்னை 6,775,000. தொடர்புக்கு
971910